யார் கேப்டன்? யார்? உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் சகோதரர், உங்கள் அன்பு பிள்ளை. இன்னைக்கு கேப்டன் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே கண்ணீர் விட்டுச்சு. உலகமே கண்ணீர் விட்டுச்சு. அந்த 2 நாட்கள் சென்னையில் கூடிய கூட்டம் வரலாறு. அது மட்டும் நேரா வர முடியாதவள் 2 நாட்கள் டிவி முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடாம அவங்க வீட்லயே ஒரு நிகழ்ச்சி நடந்தது போல கேப்டனுக்காக கண்ணீர் அஞ்சலியும் மலரஞ்சலியும் செலுத்தினீங்களே, உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மாவட்டங்களிலும் ஜாதிக்கு அப்பாற்பட்டு, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் எல்லோரும் கேப்டனுக்காக நினைவேந்தல் கூட்டம் நடத்தினீங்களே, அதை யாரும் மறக்கவும் மாட்டாங்க. நானும் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். அதற்காக என் மக்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். கேப்டனுக்காக ஒட்டுமொத்த தமிழகமே ஒன்று கூடினீர்களே, அந்த நாளை நான் மறக்க மாட்டேன். பொதுவா பெண்கள் அழுவாங்க, ஆனா அதிகமாக ஆண்கள் அழுதது கேப்டனுக்கு தான். அதிகமான ஆண்கள், அன்பு சகோதரர்கள், என் அன்பு சகோதரர்கள் கேப்டனை இழந்த துக்கம் தாங்காம என்னுடைய சகோதரர்கள் இழந்தது மிகப்பெரிய அளவு என் மனதை பாதிச்சிருக்கு. இன்னைக்கு ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலத்தை கொண்டு உங்களை எல்லாம் பார்க்க வருவாங்க. யாரு? மச்சானும் பச்சானும். ஆனா இந்த பாட்சா இங்க செல்லாது அப்படிங்கறத தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு நீங்கள் நிரூபிக்கணும். ஒரு கட்சியில மச்சான் வராரு, ஒரு கட்சியில பச்சான் வராரு. ஆனா இவங்க யாரு? கேப்டனுடைய உண்மை விசுவாசியாக, உங்க கேப்டனின் உருவமாக உங்க முன்னாடி நிற்கிறார். அதனால உங்களுடைய பாட்சா இங்க பலிக்காது என்பதை உங்கள் வாக்குகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி உறுதிதான், மாற்றம் இல்லை. துளசி கூட வாசம் மாறும், நம் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது என்பதை இந்த தேர்தலில நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.